ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா நான் உன்னை தேடி வர காரணம் இருக்கத்தான் செய்கிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் உண்டாகும்படியும் நீ எதிர்பார்த்த எல்லா காரியமும் நல்லபடியாக முடியும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கேன். சில உறவுகள் உனக்கு அரிதாக கிடைத்தாலும் அவர்களிடம் எப்போதும் அன்பை மட்டும் செலுத்து. எந்த மனிதரிடமும் அன்பு செலுத்துவதை நிறுத்திவிட்டு அதிகாரம் செலுத்த ஆரம்பிக்காதே என் செல்லமே. நீ மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்கும் வரையிலும் தான் அங்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். எப்போது நீ அதிகாரம் செலுத்த நினைக்கிறியோ அது வெறுப்பை உண்டாக்கி உறவுகளையும் இரண்டாக்கிவிடும். குடும்பத்து உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீ வெளியில் பழகக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, எப்போதும் எல்லாரிடமும் அன்போடு பொறுமையோடு பேசு. அன்பும் பொறுமையும் விட்டு கொடுத்தலும் அனுசரித்து போகுதலும் உறவுகளை வளரச் செய்யும். ஆனால் தேவையில்லாத கோபமும் பொறாமையும் வெறுப்பும் சண்டை நிறைந்த வீண் விவாதங்களும் உறவுகளை பிரித்து நலிவடைய செய்யும். இப்போது புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நான் உனக்கு நல்லது செய்கிறேன்னா அதில் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். இப்போது நான் உன்னை தேடி வர்றதுக்கும் காரணம் உனக்கான நல்லதை செய்து முடிப்பதற்காக தான் என் செல்லமே. நேற்று வரைக்கும் இருந்த நிம்மதி இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறது போல முன்னெல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்த உன் வாழ்க்கை இப்போது தினமும் பிரச்சனையாகவே போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மேம்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை உருவாக்குவதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் கண்ணில் படக்கூடிய காட்சிகளிலும் காதில் கேட்கக்கூடிய சொற்களிலும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையற்ற விஷயங்களை நீ தூக்கி போட்டினா துன்பமில்லாமல் வாழலாம் அல்லவா? இருக்கும்போது வெறுத்துட்டு அப்புறம் இல்லாத போது அவர்களே நினச்சி நீ வருத்தப்படுறதுனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர் உனக்கு பிடிக்காத மனிதராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்கலாமே தவிர அவங்களோட சண்டை போடவோ வெறுத்து ஒதுக்கவோ வேண்டாம். முடிஞ்சால் எல்லாரும் அருகில் இருக்கும்போதே ரசிக்க பழகு. விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பே இல்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும்தானே காட்ட வேண்டும். உன்னை உணராதவர்களிடம் போய் உன்னுடைய அன்பை காட்டினா நீதான் காயப்பட நேரும். மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அன்பை கூட நான் சொல்கிறதுக்கான காரணம் இப்போ உனக்கு புரிஞ்சிடுச்சா என் செல்லமே? உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களும் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சூழ்நிலைகளும் கடினமாக இருக்கேன்னு நினச்சி சோர்ந்து போகாத. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாராவது ஒருவர் மூலமாக நிச்சயம் உனக்கு உதவி கிடைக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த வராகி அம்மா நானும் உன்னை காப்பாற்றுவேன். நாளைய வாழ்க்கையை உன் அம்மா என்னிடம் ஒப்படைச்சிடு. இன்றைய வாழ்க்கையை இன்பமாய் நீ வாழ ஆரம்பி. நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக முடிக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் செல்லமே. நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் யோசிக்கிட்டே இருந்தினா வாழ்நாள் முழுக்க யோசிக்க வேண்டியதாகிவிடும். எதை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்னிடம் ஒப்படைச்சிடு. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். உன்னை நம்பி வந்தவர்களை வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிட நினைக்காதே என் செல்லமே. அது துரோகத்திலும் பெரிய துரோகமாகும். இறந்த காலத்தை நினச்சிக்கிட்டே இருந்தினா மன வருத்தம் தான் உனக்கு அதிகமாகும். இருக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கோ. இனி எல்லாமே நல்லதாக நடப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக நிற்பேன். யாருக்காக நீ காலமெல்லாம் கஷ்டப்பட்டியோ அவங்களே கூட உன்னை எதிர்த்து நிற்கலாம், உனக்கு துரோகம் செய்யலாம், ஏமாற்றலாம். யார் எப்படி இருந்தாலும் அதை நீ உன் தலையில் தூக்கி பாரமாக வச்சுக்காதே என் செல்லமே. நீ வளர்த்து விட்டவங்களும் ஆளாக்குறவங்களும் உதவி செஞ்சவங்களும் உண்மையாக நினச்சவங்களும் உன்னை ஏமாத்துனா அது காலத்தின் கட்டாயம்னு நினச்சிக்கோ. மனிதர்கள் எப்போதுமே சுயநலவாதிகள் தான் என்பதை புரிந்து நடந்து கொள்ளேன்னு செல்லமே. அவங்கள முழுசாக நம்பினதும் அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சதும் உன்னுடைய தப்பு தானே. இருந்தாலும் அந்த நம்பிக்கையை உனக்கு அவர்கள் ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் நீ மனிதர்களை வைத்த நம்பிக்கையை நான் ஏமாற்ற விடமாட்டேனேன்னு செல்லவே. அதுக்காக தான் உன்னை தேடி வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். தேவையில்லாத பிடிவாதமும் வீண் விவாதமும் விதண்டாவாதமும் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையை சிறப்பாய் அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நண்பனாக இருந்தாலும் சரி, துரோகின்னு தெரிஞ்சா உன் பக்கத்திலேயே வச்சுக்காத. சற்று தள்ளி இருப்பது தான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீ தவமிருந்து எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்களெல்லாம் நடக்கப் போகுது. மகிழ்ச்சியாக இருந்தால் கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும். உன் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என நினைத்தால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள்ளேன் செல்லமே. நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா எல்லாத்தையும் நான் சரியான நேரத்தில் முடிச்சு கொடுப்பேன். காரணத்தோடு தான் நான் ஒரு சில விஷயங்களை உன்னிடமிருந்து தள்ளி வைத்திருக்கிறேன் என் செல்லமே.
அது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். நான் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது தான் செய்திருக்கிறேன் என்பதை நீயும் புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுன்றத இந்த வராகி அம்மா நான் முடிவு செஞ்சுட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இனிப்பான பல நல்ல நிகழ்வுகள் நடக்கத்தான் போகுது. உன் மன வலியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கப்பார் என் செல்லமே. நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாலே உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை ஒளிமயமானதாக நான் மாற்றிடுவேன். இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பி. மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வந்து சேரப்போகுது. என்னை வணங்குபவர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி. உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். கடல் போல துன்பம் வந்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. கரையிலேயே நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத. உன் இல்லம் தேடி வந்து நான் உனக்கு துணையாய் நிற்கும்போது இனி எல்லாமே சுகமாக மட்டும்தான் நடக்கும். உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்துவதற்கு தயாராக நான் காத்திருக்கிறேன். தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போய் உன் கர்ம வினைகளையும் குறைய செய்து உன் வாழ்வில் நல்ல திருப்பங்களை உண்டாக்குவேன் என் செல்லமே. இப்போது நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே நடந்துடலை. எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக தான் நான் மாற்றி தரப்போகிறேன். நீ சற்று பொறுமையாக இருந்தால் போதும். ஆகாயமே இடிந்து உன் தலைமையில் விழும்படியாக பெரிய தீமை வந்தாலும் அதிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் ஓடி வருவேன். உன் வாழ்க்கைக்கு ஆதியும் அந்தமுமாய் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? இன்பத்திலையும் துன்பத்திலையும் இந்த வராகி அம்மா நான் துணையாக வந்து நிற்பேன். நான் இல்லாது வேறு யார் உனக்கு வந்து நிற்பார்? வழியே இல்லாத இடத்திலையும் உனக்கு ஒரு நல்வழியை காட்டுவதற்கு இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. உன் துன்பங்கள் எல்லாமே முடிந்து போய் இனி உன் வாழ்வில் இன்பத்தை மட்டுமே நீ பார்க்க போகிற. எல்லா நாளும் இனி உனக்கான வெற்றி நாளாகத்தான் இருக்க போகுது. இனி ஒரு நிமிஷம் கூட நீ வருத்தப்படக்கூடாது. உன் தேவைக்காக மட்டுமே என்னை வணங்காமல் உன் தேவையே நான் தான், என் அம்மா தான் என்னை எல்லா விதத்திலும் காப்பாற்றுவாங்கன்னு நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும். உன்னுடைய இதயம்தானே இந்த வராகி அம்மாவின் சந்நிதி. நான் உன் இதயத்துக்குள் வந்து குடியேறி உனக்கு தேவையான விஷயங்களையும் நீ மனசில் நினச்ச விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் கூட அழகாக நிறைவேற்றி கொடுக்குறேன். 1000 காகங்கள் சூழ்ந்திருக்கும் இடத்துல ஒரே ஒரு கல்லெறிஞ்சா போதும், அத்தனையும் பறந்து போகும் தானே. அதே போல் நீ உள்ளம் உருகி அம்மா வராகின்னு ஒரு வார்த்தை என்னை சொல்லி அழைச்சா போதும், ஒரு தாயாக நான் இருந்து மனமுருகி கசிந்துருகி உன் பாவங்களையெல்லாம் உடனே மறையச் செய்து உனக்கான நல்லதையும் நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் நினச்சா இல்லைனாலும் சரி, அல்லது வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டமோ தோல்வியோ துன்பமோ, உன்னுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி நிலையோ அல்லது தொழிலில் நஷ்டமோ, குடும்பத்தில் பிரச்சனையா, கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பிரிவா, ஒருத்தருக்கு புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறீங்களா, உன்னுடைய வீட்டில் திருமணம் நல்லபடியாக நடக்கணுமா, உன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வாழ்க்கையை எதிர்பார்க்குறியா, அவங்களோட கல்வியில் முன்னேற்றம் வேணுமா, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா, உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பிரச்சனையே எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா என்னை வந்து வணங்கினால் போதும், நிச்சயமாக நீ எதிர்பார்க்கும் மாற்றங்களை உண்டாக்கி திருப்பங்கள் பல தந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உன் கரங்களில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்த கூடிய சீக்கிரம் உன் கைகளை வந்து கொடுக்க தான் போகிறேன். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி இனி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. சந்தோஷமாக இரு என் செல்லமே. இந்த வராகி அம்மா என்னை நம்பும் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நடந்த எதையும் மறக்க இயலாமல் தானே தவிக்கிறாய்? நல்லதே நடக்கும் என நம்பு. உனக்கான நல்லதை நான் நடத்துகிறேன்.